சேனல். குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் அம்மாவுக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. திடீர்னு அவர் என்ன தோணுச்சு தெரியல, இதை வச்சு செஞ்சுட்டாயன்னு கேட்டார். அப்போ என்னடா செய்துன்னு யோசித்தேன். இல்லாட்டி எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது மரவள்ளி கிழங்கு வடை போட்டு தந்தாங்க. அதை செய்யட்டுமா நான் கேட்டது ஓகேன்னு சொன்னார். சரி அதை செய்யலாமே வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து 2 மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன் சீவத்துக்கு. வடைக்கு தேவையான இந்த மாதிரி கிழங்கு எடுத்து சீல் வச்சுங்க. 2 மாதிரி கிழங்கு எடுத்து இந்த மாதிரி துருட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி சீல் வச்சுங்க பொடியாக. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை எடுத்து பொடியாக சீவி வச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக சீவி வச்சுங்க, அது கட் பண்ணி வச்சுங்க. நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து குழம்பு சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்க வேண்டியது 1 டம்ளருக்கு அரிசி, புழுங்கல் அரிசி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அதேமாதிரி 100 கிராம் கடலைப்பயிறு ஊற வச்சுக்கிறேன். 1 மணி நேரம் ஊறினா போதும். அது எடுத்து வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எதுன்னு சொல்கிறேன். காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம், அரிசி, கடலைப்பயிறு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்படி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். அரிசி ஊற வச்சுருங்க, புழுங்கல் அரிசி. நம்ம இட்லி அரிசி அரைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து, அடுத்தது கடலைப்பயிறு ஊற வச்சு அதையும் அரைச்சி எடுத்து இது கூட மிக்சிங் பண்ணிக்கிறேன். மிக்சிங் பண்ணிவிட்டு வந்து நான் பாருங்கள் இந்த பூண்டு, இது காஞ்ச மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு 3த்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கருவேப்பிலை சேர்த்துங்க. ஆப்ஷன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடு ஆகட்டும், இது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சி வருது. அதை காட்டி வந்து காட்டிடுவோம்மா. இன்னைக்கு எங்கள் மாமா செஞ்சு கொடுத்து அத்தை வருஷத்தை நான் அசத்த போகிறேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அவள் தான் டேஸ்டிங் பண்ண போகிறேன்ட்டு எனக்கு தெரியல. அது என்னவோ தெரியல, திடீர்னு எப்பவுமே நான் வீட்டில் வேலை செய்ய மாட்டேன். இன்றைக்கி அவர் கேட்ட உடனே டக்குன்னு செய்யணும்னு தோணிடுச்சு. உதவி செய்யும்போது தனி ஒரு சந்தோஷம் தான். இல்லை என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே இந்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா வெந்து வரட்டும். எங்கள் மாமா வந்து வேலைக்கு போயிருக்காங்க, வரத்துக்குள்ளே செஞ்சிடணும். அவர் என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து சொல்லிட்டு போனார், செஞ்சு வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டுங்க பாருங்கள். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கேட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. மண்ணில் விளைஞ்சது இல்லைங்களா, ரொம்ப டேஸ்டிங் கூட. வீட்டு ஹஸ்பண்டு கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டி நல்லாவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுட்டு படுத்தா கூட காலையில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.
நம்மளுக்கு கொஞ்சம் அரைக்கிற வேலை தான் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். எங்கள் அம்மாட்ட டேஸ்டிங்காக கொடுக்க போகிறேன். முதல்ல நம்ம எப்போவுமே கடவெடுக்க தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாமிக்கிட்ட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இப்போ எங்கள் மாமா கிட்ட டேஸ்டிங்காக கொடுக்க போகிறேன். மாமா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.